ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்சருக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் 1 to 15க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். மற்ற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 51 to 100 வரையும் இருக்க கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்க்கலாம். இதில் ஏதாவது தப்பாக இருக்குது இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அஃபிஷியல் கீ வந்ததும் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 51வது கொஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. தகுதியான், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி பொறுமை. நெக்ஸ்ட் தொடரமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. விரிந்து விரித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க 52. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி மாலை நேரத்தில் அள்ளி நிதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் 53 கூற்று காரணம் வந்து கேட்டிருக்காங்க. கலை கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும், இது போல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ கூற்று சரி காரணமும் சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 54 தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி உடுக்கை. 55வது கொஸ்டின் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, சூன் அதை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 56 பார்த்தீங்கன்னா பேரச்சங்களின் வகையறிந்து பொறுத்துகன்னு சொல்லி ஒரு பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 3, 2, 4, 1 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 57 ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ ஓல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 58 பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. அணிகம், காமன், அணிகம், சிவிகை இது போல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 4, 3, 2, 1 வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் 59 பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் வந்து கேட்டிருக்காங்க. வினைவாயப்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் இது போல் வந்து கேட்டிருக்காங்க. 59க்கு ஆன்சர் ஏ கூற்று சரி காரணம் வந்து தவறு. நெக்ஸ்ட்டு 60 இதுவும் பார்த்தீங்கன்னா கூற்று காரணமாக தான் கேட்டிருக்காங்க. இந்த டைம் நிறைய கூற்று காரணமாகவே வந்துட்டுருக்கு. மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு, இது போல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி கூற்று சரி காரணமும் வந்து சரி. நெக்ஸ்ட்டு 61 பார்த்தீங்கன்னா பொறுத்துக மறுப்பு, விறகு, மருகன், சீரடி இது போல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி 4, 2, 1, 3 இதுதான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டும் ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. மானி, மானி, கனகம், கனகம் இது போல் வந்து கேட்டிருக்காங்க 62. இதுக்கு ஆன்சர் பி 2, 4, 3, 1 இதுதான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பலா ப்ளஸ் அருமை இது போல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி பலா வறுமை இதுதான் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. கங்கோகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி கங்கு ப்ளஸ் ஓகம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 65 கோரல், கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 65க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அடுதல். நெக்ஸ்ட்டு 66 பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 66க்கு ஆப்ஷன் பி பி. நெக்ஸ்ட்டு நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவர்கள் பெயர் டேஷ் என்ற பெயரால் அழைப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நீரவர். நெக்ஸ்ட்டு 68 குதிர்தல் இணையான வேறு சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ படிதல். நெக்ஸ்ட்டு எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. நெக்ஸ்ட்டு பொருத்தமானதை தேர்வு செய்க மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. நெக்ஸ்ட்டு ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க களி, களி இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 71க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ போர், மிகுதி. நெக்ஸ்ட்டு 72 அரைப்புள்ளி அமையும் இடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று காரணமாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 72க்கு ஆன்சர் டி கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி. ஸோ ஆப்ஷன் டி தான் வரும். நெக்ஸ்ட் 73 ஆசிரியர் புகழினியாளரிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் இது போல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆசிரியர் புகழினியாளரிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் இதுதான் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் 74 ஒரு பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. நவ்வி, முதலை, உடும்பு, மீன், கெண்டை இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4, 1, 2, 3 வரும். நெக்ஸ்ட் 75 புள்ளின் உறுப்பை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தளிர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிணை தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க 76. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மலர்கள் மலர்ந்தன. நெக்ஸ்ட் 77 ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரிதழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். நெக்ஸ்ட் 78 இடைச்சொல் தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சி நிலவோ காய்ந்து. நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல்னு கேட்டிருக்காங்க. பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 79க்கு ஆன்சர் பி பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். நெக்ஸ்ட்டு 80 விஷுவல் ஸ்கேனர் இதுக்கு வந்து தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 80க்கு ஆன்சர் டி காட்சி உணர்தல். நெக்ஸ்ட் 81 பொறியியலில் ஆன்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஊன்றுதலை. நெக்ஸ்ட் 82 மோனோஃபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தனி வல்லாண்மை கட்டுப்பாடு.
நெக்ஸ்ட் 83 ஒரு பொறுத்துக்காக வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி தான் வரும். 3 4 1 2. நெக்ஸ்ட் 84 ஒரு பெரிய கொஷினாக கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம், அதை பற்றி ஒரு கொஷின் வந்து கேட்டு தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குற்றால அருவி. நெக்ஸ்ட்டு இதே போல் ஒரு கொஷின் தான் வந்து கேட்டிருக்காங்க. கனவுள்ள திட்டம், இது போல் வந்து ஒரு பெரிய பேராகிராஃபாக கொடுத்து கேட்டிருக்காங்க. 85வது கொஷின். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி 10. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்ற பழமொழி அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. 86. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி குறைத்து மதிப்பிடாது. இது வந்து ஒரு ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 87 மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக்குன்னு சொல்லி ஒரு பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் வரும். 4 3 2 1. நெக்ஸ்ட் 88 வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தீய காலம். நெக்ஸ்ட் 89 ஆப்பசைத்த குரங்குதனை போல என ஊமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. 89க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேதனை. நெக்ஸ்ட் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்து அதில் வந்து கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. 90 சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரனார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வ.உ.சி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதியார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ் ஆங்கிலம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரப்போசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கருத்துரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீர்ப்பாசன தொழில்நுட்பம். நெக்ஸ்ட் 95 தமிழக அரசியல் வானியில் கல்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிர்கதிராக அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 96 டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி 4 மட்டும். அவர் வந்து பேராசிரியர் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 97 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஊவே சாமிநாதரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி. ஆர் என்பது ஏஐ விளக்கியுள்ளது. இதுதான் வந்து கரெக்டாக வரும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் இது போல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி 3 மட்டும்தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் 4 மணி கிடைக்க என்ற நூலை இயற்றியவர்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் சி நாகனார். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்ணொடியைந்த மரத்தனையர் என்ன வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரக்கம் இல்லாதவர். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 கொஷினுக்குமே ஆன்சர் பார்த்தாச்சு. ஒரு 3 to 4 கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் டவுட்டாக இருக்குது. சூன் அதை நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின் எல்லாமே வந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.